ஹாய் ஹலோ திஸ் இஸ் விவேக் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ஒரு காமன் பீப்புளாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். பட் டிமேட் அக்கௌண்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி சேம் தான் டிமேட் அக்கௌண்ட். பேங்க்ல நம்ம எப்படி பணம் போடணும் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் தான், அதாவது ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் தான் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கோம், என்ன கம்பெனி ஷேர் வாங்கியிருக்கோம், யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஷேர் சர்டிஃபிகேட் நம்ம கையில் வந்து சேர்றதுக்கே சில நாள் இல்லைன்னா சில மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் மாற்றினாங்க. எப்படி நம்ம பேங்க்கில் எல்லாமே ஆன்லைனில் மாறிச்சோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே ஆன்லைனில் மாறிச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த பேப்பர்லெஸ் ஃபார்மேட்டை, அதாவது டிமெட்டீரியலைஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர்லெஸ் இதுக்காக நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் நேம் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான சார்ஜஸும் நீங்கள் அதுக்கு பே பண்ணணும். அது வந்து ஒரு அரௌண்ட் 300 to 500 அந்த ரேஞ்சஸில் வரும். இப்போ நமக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தென் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எப்படி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அது மாதிரி ஸ்டாக்ல வந்து வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போ இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் மெயினாக வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வேணால் போயிட்டு எந்த ஸ்டாக் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இதை பற்றிய வாய்ஸ் ஓவர் இல்லாத வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ஐகார்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டெபாசிட்ரிஸ், அதாவது இப்போ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு ஷேர் வாங்குறோம்ல, ஸோ அந்த ஷேரை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நமக்கு பதிலாக இவங்க ஹோல்டு பண்ணியிருப்பாங்க சேஃப்டிக்காக. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சியில் இருக்கிறவங்க பேர் வந்து சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட். அதே என்எஸ்சியில் இருக்கவங்க பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட். ஸோ இவங்க தான் நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பத்திரமா நமக்கு பதிலாக அவங்க ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் விற்கணும்னு நினச்சா எப்போ வேணால் போய் விற்றுக்கலாம். பட் இந்த டெபாசிட்ரியில் என்எஸ்சி பெஸ்ட்டா பிஎஸ்சி பெஸ்ட்டா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. எந்த டெபாசிட்ஸில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்டாக் ப்ரோக்கர் எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். தென் எப்படி நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸை போய் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் ஓனர்ஸ் கிட்ட வாங்க முடியாதோ அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டாக்ஸை வாங்க முடியாது. அதுக்கு நமக்கு ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் தேவை. ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்டர்மீடியட் பர்சன். ஸோ இவங்க தான் வந்து நம்ம ஒரு ஷேரை வாங்குறக்கும் விற்கிறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ இந்தியா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர், இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ். ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் மூலிமா நம்ம வந்து இவங்க 2 பேரை பற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அப்படின்னா நிறைய ப்ரோக்கரேஜ் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பெர்சன்டேஜ் கணக்கில் வாங்குவாங்க. பட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரோக்கரேஜ், மேக்ஸிமம் 20 rupees 40 rupees ஒரு ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து வாங்குவாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலே உங்களுக்கு பதிலாக அவங்க கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து சர்வீஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் நமக்கு தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹை ப்ரோக்கரேஜ் வாங்குறதுனால அதுக்கு உண்டான ஆளுங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிப்ஸ் அண்ட் கால்ஸ். அதாவது இப்போ இந்த மாதிரி ஷேர் வாங்குங்க, இந்த கம்பெனி மேலே போகும், இது வாங்குங்க, அந்த மாதிரி வந்து ஐடியாஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் தருவாங்க. பட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இந்த மாதிரி எந்த டிப்ஸுமே தரமாட்டாங்க. ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் கிட்ட ஒரு டீம், ரிசர்ச் டீமே இருக்கும். அவங்க ஒரு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து இது வாங்கலாம் இல்லை விற்கலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் தருவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ட்ரஸ்ட். 2 ப்ரோக்கர்ஸுமே வந்து செபி மூலியமாக தான் வந்து உள்ளே வரனால நமக்கு ட்ரஸ்ட் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 ப்ரோக்கர்ஸுமே நம்ம நம்பலாம்.
அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். 2 டைப் ஆஃப் புரோக்கர்ஸுமே சேம் டைப் ஆஃப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் தருவாங்க. எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே நமக்கு கண்டிப்பாக வராது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நம்ம ஃபுல் சர்வீஸ் புரோக்கருக்கு போகலாமா? இல்லை டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கு போகலாமா அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் புரோக்கருக்கு போங்க. ஒரு வேளை நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு தான் அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஐ மீன் அதிகமே ஆனாலும் ஒரு ஒன் டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதே டெய்லி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி வாங்கி வாங்கி நம்ம செல் பண்ணுறதுனால நிறைய ப்ரோக்கரேஜே வந்து உங்களுக்கு அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஃபுல் டைம் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட பேங்க்ஸில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லா பேங்க்லேயுமே 3-in-1 அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் தனியாக பணம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. தென் நீங்கள் டெபாசிட் மறுபடியும் வெளியே அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேங்க்ஸோட டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தே ஆர் ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ். ஸோ அதனால் ப்ரோக்கரேஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஐ மீன் வந்து ஒரு 2 to 3 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் வெவ்வேறு கம்பெனியில். ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ஃபுல் டைம் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தென் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அப்போ தான் தெரியும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 அக்கௌண்ட்டில் 5-5 லட்சம் இல்லை 3-3 லட்சம் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ண இப்போ ஜீரோதா ப்ரோக்கரேஜ் வந்து டிஃபால்ட் ஆகிடுது அப்படின்னா உங்களோட டோட்டல் பணத்தையும் அவங்க திருப்பி தரமாட்டாங்க. நம்ம வந்து நிறையா அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதுக்காக அந்த 3 lakhs போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி தருவாங்க ஒரு வேளை அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு டிஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 2-3 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ எப்பயுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஹையர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 அக்கௌண்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இவங்கெல்லாம் தான் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா அக்கௌண்ட்ஸ் இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. பட் எப்பயுமே டாப் ப்ரோக்கர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஃப்ரீயாக தராங்க இல்லை ஏதாவது ஆஃபர் தராங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஓப்பன் பண்ணி அதில் கொண்டு போய் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் நல்ல கம்பெனியில் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தென் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.